ஏறு 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 தோன்று ஏறு தோன்று ஏறு தோன்று ஏறு தோன்று மறக்காம மீனுக்கு உப்பு வைக்கிற பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு லைக் பண்ணிட்டு நீங்க வீடியோ பாருங்க. அடுத்தடுத்து நமக்கு இதே மாதிரி வீடியோ தொடர்ச்சியா வரும். வாங்க மக்களே நம்ம வீடியோக்குள்ள போவோம். பாருங்க மக்களே, எங்க வள்ளத்திலே நம்பிதான் அழகான வேலை, எல்லா வேலையும் தெளிவா பார்ப்போம். நான் உப்பு வைக்காம இருங்க, எவ்வளவு அழகா உப்பு வைக்காம இருங்க. நம்ம வந்து வஞ்சனத்துக்கு உப்பு வைக்கிறது தான் இப்ப நம்ம வீடியோல எடுக்க பார்க்க போறோம். பாருங்க மக்களே, மாப்பிள்ள இருடா நைட் நம்ம மீனை கப்புச்சுல வாழை இப்ப பாத்தீங்களா மக்களே, வஞ்சரம் வந்து உப்பு வைக்கிறது வந்து எப்படின்னா நட்டிய காட்டியா இப்படி பாதத்தோட உப்பு வைக்கலாம் பார்த்தோம். ஏன்னா ஐஸுக்கு வந்து மீன் ரேட்டு போகல இன்னைக்கு எங்க நம்ம கடற்கரையில. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐஸுக்கு வைக்க வேண்டாம், எங்க வியாபாரி வந்து உப்பு வச்சிருக்கியா மீன் சொல்லிட்டாப்ல. அதனால உப்பு வைக்க போனோம். நம்மளத்துல ஒரு அனுசாரி சொன்னாப்ல, அந்த அனுசாரி முகத்தை காட்ட விரும்பலனா அவர் சொன்னாப்ல மீனை வந்து பாதத்தோட போச்சா மீன் ரேட்டு கம்மியா போயிருமியா, அதனால நீ வந்து மீன் நல்லா நாரை போட்டு பூதை போட்டு தான் மீனை வைக்கணும்னு சொன்னாப்ல. அதனால மக்களை எப்பவுமே நார்ற மீன் தான் வந்து கருவாட்டுக்கு வாசனையா இருக்கு. ஆமா, கருவாட்டுக்கு வாசனையான மீன் எப்படின்னா அந்த மீன் நல்லா நாரி இருக்கு, அதனால அந்த மீன் வந்து கருவாட்டுக்கு வாசனையா இருக்கு. அதனால என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம மீன் வந்து எப்பவுமே நல்லா நார்ற மீன்ல உப்பு வச்சாதான் அந்த கருவாடு நல்ல மனமாவும் கருவாடு நல்லாவும் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வஞ்சர மண்டையை பாருங்க, வஞ்சரமே வாழை மண்டையும் நம்ம நைட்டு வந்து பழவங்க மீன் கப்பிட்டு போயிட்டு மண்டை மண்டை மாதிரி நிறைய மண்டை வந்துச்சு. கடை தள்ள விட்டோம் போய் வந்து கப்பிட்டு பெரிய பெரிய மீனை திட்டு போயிட்டு ரொம்ப லாஸு. அந்த மண்ணை வந்து நம்ம வலையில சிக்கிருக்கு, அவரால் வந்து வெட்டி இழுக்க முடியாது, அவர் வலையில மாட்டிக்கிறாரு. அவர் தந்திரமான ஆளு. அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா அந்த வால் மட்டும் தூக்கிட்டு கிடக்குமா, அதை மட்டும் கவி எடுத்துட்டு அவர் மண்டையை விட்டுட்டு போயிடுவாரு. இந்த மண்டையில தான் நிறைய பிடிமனை இருக்கு. மலையில மாட்டுறதுக்கு முக்காவாசி காரணமே இந்த மண்டை மட்டும் தான். நேரம் வந்து ஓட்டின உடனே நம்ம வலையில மாட்டிக்கிறாரு. ஆனா பால் வந்து தனியா தான் கிடக்கு. தனியா கிடக்கும் போது அவருக்கு தனியா வெள்ளை அடிக்குமா, அப்படியே கம்மி எடுத்துட்டு போயிடுவாரு. இதே மாதிரி நிறைய நஷ்டீடு ஆயிட்டு. இந்த தம்பி சொன்ன மாதிரி இருக்கு, அவர் வந்து நம்ம கடல் செல்ல பிராணி. அவர் வந்து நம்ம ஒண்ணுமே பேசவும் கூடாது கொல்லவும் கூடாது. அவர் வந்து நம்ம கடல் வளத்தை வளர்க்குறவர். அவர் வந்து எப்போ நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவர் பேர் என்னன்னா டால்பின். ஆமா, அவர் பேர் டால்பின். அவர் வந்து நம்ம கடல் செல்ல பிள்ளை. அவரை செல்ல பிள்ளைன்னு தான் நம்ம கூப்பிடணும். அவரவுக்கு அவர் செல்லமா தான் கடல் விளையாடுவாரு. அவர் தின்னதான் மிச்ச மீன் நமக்கு கடலுக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா அவர் வந்து வேற லெவல். அவருக்கு வந்து நம்ம தான் மீன் கொடுக்கணும். அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம், சொல்ற விட அது கடல் பிள்ளையுமே சொல்லணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேற லெவல்ல இருக்கு இந்த டால்பின் வந்து. நம்ம கடல்ல வந்து பார்த்தோம்னா கூட்டம் வந்து நம்ம சின்ன பிள்ளைய விளையாடும் பாருங்க, பல்ட்டி அடிச்சு அது மாதிரி விளையாடு. நல்லா கடல்ல வந்து மீன்கள்ல விளையாடக்கூடிய மீனுங்க அந்த மீன் மட்டும் தான் நல்லா ஜாலியா விளையாடு. நம்ம கடல்ல மற்ற மீன்கள் அப்படி விளையாடாது. டால்பின் மட்டும் தான் நல்லா விளையாடக்கூடிய மீன். ஆமா ஆமா, நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வள்ளத்தை சுத்தி விளையாண்டுக்கிட்டு இருந்த மாதிரியா நல்லா ஜாலியா இறச்சு டைவ் மேல டைவ் அடிச்சுட்டே இருப்பாங்கல்ல. அதனால இப்போ என்னன்னா நம்ம வஞ்சரத்தை வந்து லேட்டாக போய்க்க போகிறோம். மற்ற மீன்களை தான் நம்ம இப்போ உப்பு வச்சுக்கிருக்கோம். வஞ்சர மீன் வந்து லேட்டாக போய்க்கலான்னு சாயந்தரம் நல்லா மீன் நல்லா ஊதுனதுக்கு அப்புறம் தான் உப்பு வைக்கணும்னு சொல்லியாச்சு. அதனால் வஞ்சரத்தை தவிர மற்ற மீனை தான் உப்பு வைக்க போகிறோம். கையில் காணாங்கெழுத்து குமுலா நிறைய பேர் உண்டு. இவருக்கு நிறைய பேர் உண்டு. ஏன்னா இவர் ரொம்ப போல் பற்றவர். இவர் வந்து அடித்தாருன்னா வல்லையெல்லாம் உள்ள ஓடிடும். அப்படியே தமுத்துமுன்னு கூட்டமான மீன் கடல்ல வந்து இவர் இவர் மீனவர்கள் நிறைய பேர் வாழ வச்சவர். இவர் முக்கியத்துவத்துல இவர் ஒரு ஆளு. இவர் வந்து நிறைய சின்ன மீனவர்களை வாழ வைக்கிறதுக்கு நல்ல குணம் கொண்டவர். டயல வந்து இல்லாத மக்களுக்கு நல்ல உதவி செய்யறவர்கள். சின்ன சின்ன மீனவர்கள் கடல்ல மொத்த மீனை விடையே எல்லா பேருக்கும் பிடிச்ச மீன் தான் அயலை. ஏன்னா மீனவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மீன். எப்பவுமே கடல்ல நிறைய பாடை இல்லாத இதோட இவர் வந்து கை கொடுத்து அந்த மீனவனை தூக்கிட்டுருவாரு. டக்குன்னு ஒரு 100 கிலோ பாயிறது ஒரே இடத்துல பாய்ஞ்சிரு. நம்ம எதிர்பார்க்காத இடத்துல டக்கு டக்குன்னு அந்த மீன் அயலை வந்து நம்ம கை கொடுத்து அன்னைக்கு தொழில நஷ்டம் இல்லாத அளவுக்கு இந்த அயலை வந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருவோம். அயலை தான் ரொம்ப மீனவர்களுக்கு பேவரட்னு சொல்லலாம். ஏன்னா கஷ்டமான சூழ்நிலையில வந்து இந்த அயலை வந்து கை கொடுத்து தூக்கிட்டு மற்ற மீன்லாம் அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு நல்ல டயம், நல்ல கூறு, நல்ல
கடல் அமைப்பு அப்படிலாம் இருந்தவர். ஆனா இவர் வந்து மீனவன் கடலுக்கு வந்துட்டாலே நம்மளை பிடிக்கதால வந்திருக்கான். அவனை சும்மா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லுவோம். என்னத்தையாவது கொடுத்து அவனை அனுப்பி விடணும்னு சொல்ற பத்தில ஒரு நல்ல மனசுல மீனவன் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றதுல நினைக்கக்கூடியதுல சந்தோஷப்படுத்துற மட்டும் தான் இருக்கு அவன்கிட்ட. இப்படிதான் ஸ்டவ் வச்சு எரிப்போம். ஆனா இப்ப சோறு வைக்கிறதுக்காக டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. பானையில உங்கி சாயும் தீ பிடிச்சிட்டு எப்பவும் அதே கவனத்துல தான் இருக்கணும். எப்போ சோறாகும் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நம்ம தண்ணி ஊற்றி அமர்த்துறாமங்க. பயப்புறாரு பக்கத்துல போறதுக்கு. ஏறு 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 தோன்று ஏறு தோன்று ஏறு தோன்று ஏறு தோன்று தோன்றுதியா இன்னும் தண்ணி ஊத்து இன்னும் தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து இன்னும் தண்ணி ஊத்து இன்னும் தண்ணி ஊத்து. ஆத்தாடி இதே மாதிரி ஆபத்தான சம்பவங்கள் எல்லாம் வளத்துல பார்க்கலாம். எப்பவுமே கவனமா இருக்கணும். வெள்ளத்துல வந்து எப்பவும் கவனம் முக்கியம். அதனால இந்த மாசங்களுக்கு போடும் போதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த சோத்து பண்ண பரண்டு மேல கொட்டி நிறைய நிறைய கஷ்டத்துக்கு ஈடா இருக்காங்க மீனவர்கள். ரொம்ப கஷ்டம். மீன் வந்து சரியான ஒரு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடல்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மீன் இருக்குப்பா. ஆனா மற்ற மீன்களை இடையே மீனவனோட ஒரு உடன்புறப்பு மாதிரி உள்ள மீன்னா இந்த அயலை தான் சொல்லணும். ஆமா, அந்த அளவுக்கு. ஏன் தெரியுமா? ஏன் இப்படி சொல்றேன்னா, இருக்கிறவனுக்கும் வரும், அதாவது முரட்டு படகு வச்சவனுக்கும் வரும், சின்ன படகு வச்சவனுக்கும் வரும். அந்த மீன் தான் அயலை. ஆமா, பெரிய லெவல்ல 1 கோடி ரூபா போட்டு வச்சிருக்கிறவனுக்கு அயலை தான் கை கொடுத்து தூக்குவேன். வெறும் 10,000 ரூபா போட்டு வச்சிருக்கிறவனுக்கு இந்த அயலை தான் வந்து கை கொடுத்து தூக்கும். அயலைன்னு சொல்றது வந்து ரொம்ப ஃபேவரட்டான மீன். மீனவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன். எப்பவுமே கைவிடு மீனவனுக்கு ரொம்ப தோலுக்கு தோலா நின்று அவனை வழிநடத்தக்கூடிய மீன் தான் அயலை. ஆமா, இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு முக்கியமான கருத்து சொல்லிட்டான். அயலை பிடிக்கிற வலை வந்து ரொம்ப புது வலையாவோ ரொம்ப பிளனான வலையெல்லாம் தேவை கிடையாது. ரொம்ப இல்லாதவன் வந்து பிடிக்கிறது எப்படி இருக்கு, வசதி வாய்ப்பு இல்லாதவன் பழைய வலையை வச்சிருப்பான், இத்து போன வலையை வச்சிருப்பான். ஆனா அந்த இத்து போன வலையிலையும் பாயக்கூடியதான் அயலை. மற்ற மீன்ல நம்ம வந்து வஞ்சரத்துல பாத்துன்னு வச்சுக்கலேன். வஞ்சரத்துக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் வலை இருக்கு. 2 வருஷத்து வலையில மீனே வராது. 1 வருஷம் தான். அந்த நூல் வலை ஆரம்பிக்கோம்னா 1 வருஷத்துக்குள்ள அந்த மவுசு போயிரு, வஞ்சரம் பிடிக்கிற மவுசு. ஆனா இந்த வலை, இந்த அயலை பிடிக்கிற வலை 20 வருஷம் ஆனாலும் இந்த அயலை ஃபுல்லா அவர் வருவாரு. ஏன்னா ஒரு நாள் அந்த மீன் வலையை பிக்கக்கூடிய தன்மை இருக்கோ இல்லையோ, மீனவரை விட்டு அவருக்கு எப்படியாவது மனசுல அழகு நம்மளை நம்பி வந்துட்டா புள்ள, நம்ம கை விட்டா யாரு இவனை கை கொடுப்பான்னு சொல்ற மாதிரி தோல் என்று தூக்கி விட்டுருவாரு. அதனால அயலை வந்து எங்களுக்கு மீனவர்களுக்கு எப்பவுமே ஃபேவரட்டா இருக்கு. தம்பி அவ்வளவு அழகா அடுக்காம இந்த அயலையை வேற லெவல்ல அடிக்கிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் மீன் அடுக்குவாப்ல தம்பி. பங்கமாக இருக்கும். இவர் தான் அவர். பேர் வந்து ரிவால்டு. அதனால மக்களே பார்த்தீங்கன்னா நான் இப்போ முக்கியமான கருத்து என்ன சொல்ல போறோம்னா, அயலை கீழே இப்போ நம்ம பேசுகிறோம். அயலை மச்சான் இப்போ ஒரு பெரிய வளர்த்தே பெரிய ஆள், அவர்கிட்டே கேட்போம், மச்சான் இந்த அயலை லெவலுக்கு வேற மீனுக்கு ஏதாவது மீனவர்களுக்கு ரொம்ப உறுதுணையான மீன் சொல்லுங்க மச்சான். சாலா அந்த பொடிசா இருக்கு பத்தியா, பொடிசா அதுவும் அதே மாதிரி தான். நம்ம எப்படின்னா அப்பவுமே ஒரு பழம் முடிச்சுட்டாங்க, அடுப்புல உடைய வைமா தைரியமா, அடுப்புல உடைய வைமா கண்டுமா மச்சான் சோத்துக்கு படி வந்துருவான்னு சொல்லி அது அப்பவுமே பழம் முடிச்சு சொல்லுவாங்க. அதாவது பானைய அடுப்புல உலைய வச்சுட்டு கடல் போற தொழில், சால தொழில். சூடவலை சூடவலை அது பேர் சூடவலை தான் புரியும். சூடவலை தைரியமா எப்படினாலும் நம்ம சாப்பாட்டுக்கு வந்துருமான்னு சொல்ற ஒரு தைரியத்துல அது ஒரு இது. உண்மையிலே சூடவலை ஒரு சரியான மீனவர்களுக்கு சொல்லி ஒரு இந்த ஐலையோட அது ஒரு ஒண்ணு ஒரு முக்கியமான மீன். எப்பவுமே இல்லாதவனுக்கு வரும், இருக்கிறவனுக்கு வரும். பழைய வலைக்காரனுக்கு வரும், புது வலைக்காரனுக்கு வரும். கையில முடிச்சோம்னா நாக்கா வந்துரும். ஆமா ஆமா, சூடவலை பாருங்களேன், கையில பிடிச்சா பிஞ்சு வந்துரும். நாக்கா வரும். அதுலயே இவ்வளவு மீன் வருது. இன்னொரு விஷயம் தெரியுமா, இருக்கிறவனும் சாப்பிடுவான், இல்லாதவனும் சாப்பிடுவான். ஆமா, ரெண்டு மீனுமே இருக்கிறவன் சாப்பிடுவான், இல்லாதவன் சாப்பிடுவான். இது ருசியோட பவர்னால இருக்கிறவன் சாப்பிடுவான், இல்லாதவன் காசு வசதியில விட்டாலே இவன் தான் ருசியா இருப்பான்னு சொல்லிட்டு இவனை சாப்பிடுவான். அவளாக்கு ஒரு திறமையான ஆளுக்கு 2 பேருமே. பாருங்க மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சொன்ன கருத்துக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கமெண்டில் சொல்லுங்க நம்ம கருத்துக்களை எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம மீனை பொறுத்து ஒரு காசு சொல்லியிருக்கோம். இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மீன்னா அயலையும் சாலை 2 மீன் தான் ஃபேவரட்டாக மீனவர்களை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தோலுக்கு தோலாண்டு தூக்கி கொடுக்குற ஒரு மீனவன் கடலுக்கு வந்துட்டாலே அவங்க தான் கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. மக்களே, அடுத்து நம்ம நல்ல கருத்தோடையும் நல்ல ஒரு வீடியோடையும் சந்திப்பு மக்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் அனுப்பி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கிளிக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா சொல்றீங்களே கொஞ்சம் சவுண்டா பேசு. அதாவது தம்பி என்ன சொல்ல வர்றான்னா, மறக்கவே மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம கடல் தாய் மகன் வீடியோவை அடுத்தடுத்து புது புது கருத்தோட சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். உங்கள் கடல் தாய் மகன். தசம் தசம் நமக்கு தசம், தசம் 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 தசம். ஓகே, உங்கள் கடல் தாய் மகன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.